எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு ஃபர்ஸ்ட் இந்த பழைய டெம்ப்ளேட்ட உடைச்சிட்டு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு? 2014லேருந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். 2014லேருந்து இது வரைக்குமே நிறைய ஸ்டேஜ் பண்ணியாச்சு. நாமளும் எல்லாரும் வாய்ஸ் பேசுறது, மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஏற்கனவே எடுத்தவங்க வாய்ஸ் தான் எடுத்து பேசுவோம். பட் அதில் ரீச் கிடைக்கல. நாம சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுவோம். நார்மல் எல்லாரும் பார்க்குற மாதிரியான வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது தான் நிறைய இடத்து வீரப்பன் சார் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அப்போதைக்கு எப்படி எடுக்கிறது, வீடியோ வந்து கிடைக்காது. அப்போதான் கோசை முனுசாமி வீரப்பன் அந்த படம் ரிலீஸ் ஆனது. சரி, அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி பார்த்தோம். அப்புறம் இந்த வாய்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. வாய்ஸ் எடுத்துட்டேன் 3 வாட்டி பார்க்கும்போது. சரி, எங்கே வெளியே எடுத்தோடனே ஸ்டேஜ்லேயும் பேச முடியாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி காட்டணும், வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அப்புறம் அவங்க அப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜே பேசினேன். பொங்கல் அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பேசினேன். பேசிவிட்டு அடுத்து 2 நாள் அப்லோட் பண்ணேன் இன்ஸ்டாவில். அடுத்து நல்லா வியூஸ் 1 மில்லியன் தாண்டிடுச்சு. அப்புறம் நிறைய இடத்துல அப்படியே அடுத்தடுத்து அந்த ஒரு வாய்ஸ் எவ்வளோ ரீச் ஆகும்போது இன்னும் புது வாய்ஸை எடுக்கலாம். பழைய வாய்ஸ் வரும். பட் நிறுத்திட்டு புதுசாக நம்ம எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தது தான் இப்போ நிறைய வாய்ஸ்.